ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 4th ஸ்டாண்டர்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ சாரி ஃபார் த டிலே. அதாவது நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான், சரியான வீடியோ தேர்ந்தெடுத்ததுக்கு 11 × 10 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அதோட வேல்யூ போடணும். அடுத்து 150க்கு வந்துட்டு எந்தெந்த நம்பரை போட்டால் 150 வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 2. அடுத்து 90 × 0. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதான், 0ஆல் எதை பெருக்கினாலும் அதோட வேல்யூ 0 தான். சரிங்களா? அதுக்கடுத்து 1 கூட எந்த நம்பர் பெருக்கினா 100 வரும், 100ஆல் பெருக்கினா மட்டும்தான் 100 வரும். ஸோ நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸு நம்ம கொடுத்துருந்தது அப்படியே தான் வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்களா? சேம் மெத்தடில். அடுத்து விடை கணக்க 750 கிராம் ப்ளஸ் 250 கிராம் ரெண்டையும் சேர்த்து அப்படின்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? ஸோ 1000 கிராம். ஸோ எல்லா ஆன்சருமே பார்த்திங்க அப்படின்னா இதிலே நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா அடுத்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்துட்டு புக்கில் வந்துட்டு புக் மார்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டுக்காக இருக்கேன். சரிங்களா? சிந்து 8 கிலோகிராம் 500 கிராம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் 3 கிலோ 375 கிராம் பருப்பு வாங்கினாள். அவள் வாங்கிய பொருளின் மொத்த எடையை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிசி வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்கு? 8 கிலோ 550 கிராம். பருப்போட எடை வந்துட்டு எவ்வளோ? 3 கிலோ 375 கிராம். ஸோ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 11,925 மொத்தம். சரிங்களா? அப்போ என்ன எப்படி கிலோவில் வந்து எழுதுறது? 11 கிலோ 925 கிராம் மொத்தம் வாங்கியிருக்காங்க. சரியா அல்லது தவறா என்ன எழுதுக. ஸோ இதில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாமேவும் நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பாதை வரைபடத்தை உற்று நோக்கி நிரப்புக. ஸோ நேற்று நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் சேம் வந்து கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டயக்ராம், அவ்வளோதான். பள்ளிக்கு மிக அருகில் உள்ள இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறது கேட்டிருக்காங்க. கமலாவின் வீட்டிலிருந்து நூலகம் வழியாக பள்ளிக்கு சென்றால் கடக்கும் தூரம். அருணா தன் வீட்டிலிருந்து பேருந்து நிலையம் வழியாக பள்ளிக்கு சென்றால் கிடைக்கும் தூரம். ஸோ படங்களே உற்று நோக்கி விடை காணுக. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன வந்து மாடல் வந்து நம்ம சொல்லியிருந்தோமோ சேம் மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மிட்டாய் பாக்கெட்டில் 120 மிட்டாய்கள் இருக்கின்றன. இதுபோன்று 9 பாக்கெட்டுகளில் எத்தனை மிட்டாய்கள் இருக்கும்? ஸோ ஒரு மிட்டாய் பாக்கெட்டில் உள்ள மிட்டாய்கள் மொத்தம் 120. 9 பாக்கெட்டுகளில் உள்ள மிட்டாய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1440 வரும். ஸோ அதை வந்துட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வரிசையில். சரிங்களா? ஆன்சர் அதுதான். அடுத்து ஒரு பள்ளியில் காலை வழிபாட்டு கூட்டத்தின் போது ஒவ்வொரு வரிசையிலும் 12 மாணவர்கள் நிற்கின்றனர். 11 வரிசைகளில் எத்தனை மாணவர்கள் நிற்பார்கள்? சரிங்களா? மொத்தம் 12, 11 இல்லை அப்படின்னா ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அது ஆன்சர். பத்தியப்படுத்தி விடை காணுக. சரிங்களா? சுமதியும் அமலாவும் சகோதரிகள். சுமதியின் எடை 18 கிலோ. அமலாவின் எடை சுமதியை விட 2 கிலோ 250 கிராம் குறைவு. அப்போ சுமதியின் எடையை கிராமில் எழுதுக அப்படின்னா 18 கிலோ. அப்போ 18 கிலோ என்ன எழுதணும்? நம்ம கிராமில் எழுதணும். அப்போ 18,000 கிராம். சரிங்களா? அமலாவின் எடை எவ்வளவு? அமலாவின் எடை பார்த்திங்க அப்படின்னா 15 கிலோ 750 கிராம். ஏன் அப்படின்னா மொத்தம் அதோட கிராமிலிருந்து இந்த 2 கிலோ 250 கிராமை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் அதோட ஆன்சர். சுமதியின் எடை ஒவ்வொரு மாதத்தில் 1 கிலோ 500 கிராம் குறைந்துவிட்டது எனில் ஒரு மாதத்திற்கு பிறகு அவள் எடை எவ்வளவு? ஸோ இதுக்கான இதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எழுதியிருக்குன்னு எனக்கே புரியல. விடை கணக்க அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க. ஸோ ஃபஸ்ட்டாக 5410. ஸோ 5410க்கும் 5470க்கும் இடையில டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 60 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து 70லேருந்து 530க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? சேம் மெத்தடு தான், 60. அப்போ அதுக்கடுத்து 60 கூட்டி நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கடுத்து 60 கூட்டி எழுதுனா அது ஆன்சர். ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க.
அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சயின்ஸுக்கும் அண்ட் சோஷியல் சயின்ஸுக்குமான மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு வரும். நன்றி.